பாபு ஃபி ஆராபி இஸ்மில் முத்தல்லி இல்லத்தான இஸ்மிலே இல்லத்தான இஸ்முடைய ஏராபிலே உள்ள பாடம். அப்போ இல்லத்தான இஸ்முக்கு எந்த மாதிரி ஏராப் செய்கிறது அப்படின்னு இல்லத்துனா அலிஃப் வாவியே எந்த கலிமாவில் இருக்கிறது அது வந்து இல்லத்துடைய கலிமா. அப்போ இதை பற்றி சொல்ல போகிறாங்க. ஹுரூஃபுல் இல்லத்துடைய எழுத்துக்களாகிறது சலாசத்தின் 3ஆக இருக்கும். வெஜ்மாவுகா அதை ஒன்று சேர்த்துக்கொள்ளும் லஃப்லி வார்த்தையில் கவுலுக்க உன்னுடைய சொல் வாய் என்ற உன்னுடைய சொல் ஒன்று சேர்த்துக்கொள்ளும். அப்போ தனித்தனியாக சொல்கிறதுக்கு பதிலாக இல்லத்துடைய எழுத்துக்கள் எத்தனை? 3. 1வது வாவு, 2வது அலிஃப், 3வது ஏ. இது தனித்தனியாக சொன்னோம். இப்படி ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்லு. அப்போ வாய் அப்படின்ட்டு கற்றுக் கொடுக்குறாங்க. அலிஃப் ஆகிறது தன்சவு நிகராகும், அதாவது உண்டாகும். அனில் ஃபத்தகத்தை தொண்டு உண்டாகும். அப்படின்னா என்ன அது? இது வந்து எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அதாவது புரியும். தோதுவான எழுத்து அலிஃபுக்கு அலிஃப் வர ஃபத்தகுக்கும் அலிஃபுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு தோது இருக்குது. அப்போ தன்சவுனா அசல்ல நசகனா உண்டாகியது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபத்தகத்தை அலிஃபாகிறது ஃபத்தகத்தை தொண்டு உண்டாகும். வாவாகிறது தன்சவு உண்டாகும். லம்பத்தை தொண்டு உண்டாகும். யாவாகிறது தன்சவு யாஇ அனில் கசரத்தை யாவாகிறது கசரத்தை தொட்டும் உண்டாகும். அலிஃபுக்கு தோதுவானது வாவு. இது ஆமாம், அலிஃபுக்கு தோதுவானது வந்து ஃபத்தகுக்கு தோதுவானது வந்து அலிஃபு. லம்முக்கு தோதுவானது வந்து வாவு. கசருக்கு தோதுவானது வந்து யா. உதாரணமாக அலிஃபாகிறது ஃபில் அசா என்பதில் உள்ள அலிஃபாகிறது. அலிஃபு அசா என்பதில் உள்ள அலிஃபை போல. ஃபத்தா என்பதில் உள்ள அலிஃபை போல. ஃபில் யா ஃபில் காலி என்பதில் உள்ள யாவை போல. காஜி என்பதில் உள்ள யாவை போல. லைசஃபில் கலாமிலே இல்லை. இஸ்மு இல்லை. ஆகிரு அந்த கடைசி இருக்கு. கடைசி ஆகிறது வாவு இருக்குமே. கபுலகா அதற்கு முன்னால் லம்மத்து இருக்குமே. அப்படிப்பட்ட இஸ்மு இல்லை. இல்லா ஹுவ என்ற வார்த்தையை தவிர இல்லை. அதாவது அரபி வார்த்தையிலேயே ஒரு எழுத்து வாவில் முடியும். வாவுக்கு முன்னாடி லம்மு இருக்கும். ஒரு எழுத்து வாவில் முடியும். வாவுக்கு முன்னாடி லம்மு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு களிமா அரபு உலகத்திலே இல்லை. அது அப்படி ஒரு களிமா இருக்குது அப்படின்னா அரபு மொழியில் அது ஹுவங்கிற வார்த்தை மட்டும்தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்போ இங்கே பாருங்கள், கடைசியில் வந்து அசா ஃபத்தா ஏ மாதிரி இருந்தாலும் இது அலிஃப் தான். அதுக்கு என்ன ஆதாரம்? இது அலிஃப் தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இந்த இதில் இருக்க ஃபத்தாவில் உள்ள இந்த நசபு இது ஃபத்துக்கு தான் ஆதாரம். இந்த காலியில் கடைசியில் ஏ இருக்குது. இந்த ஏக்கு முன்னாடி இங்கே கசர் வரணும். ஏக்கு முன்னாடி இங்கே கசர் தான் இருக்கணும். ஓகேவா? அப்போ இங்கே கசர் தான் இருக்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா இதில் கடைசி இடத்துல ஏ இருக்குது. அதனால இங்கே கசர் தான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம விளங்கிக்கணும். அதுதான் இங்கே சொல்ல வர்றதும் அதுதான். அலிஃபு தன்சொல் ஃபத்தகத்தி அலிஃபாகிறது ஃபத்தகத்தை தொட்டு உண்டாகும். வாவாகிறது லம்மத்தை தொட்டு உண்டாகும். இது யாவாகிறது கசரத்தை தொட்டும் உண்டாகும் அப்படின்ட்டு. ஓகேவா? சரி, அலிஃப் இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்குலாம் அசா ஃபத்தா காலி காஜி நிறையா உதாரணங்கள் இருக்குது. ஆனால் ஹுவா கடைசியில் வாவு இருந்து அதுக்கு லம்மு முன்னாடி இருக்கிறதுக்கு ஹுவா தவிர எந்த வார்த்தையும் இல்லை. ஓகே, அடுத்து ஃபஸ்ட்டு இது ஒரு பிரிவாக இருக்கும். அதாவது எந்த பாடம் படிச்சுட்டு இருக்கிறோம்? மோர மப்னியை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். மோர மப்னியில் இது ஒரு பிரிவு. அது இஸ்மா இருந்து நவ்வான் 2 வகைப்படும். திரும்ப இங்கே மேலே வாங்கலாம். தலைப்பு நம்ம என்ன பிடிச்சோம்? முத்தல்லான இஸ்மு. ஏன் முத்தல்லு? அசால வந்து இல்லத்துறை எழுத்து இருக்குது. ஃபத்தால் இல்லத்துறை எழுத்து இருக்குது. ஹுவால் இல்லத்துறை எழுத்து இருக்குது. அப்போ இந்த இஸ்களுக்கெல்லாம் முத்தல்லான இஸ்முன்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். பேர் வச்சுருக்கிறாங்க. அது முத்தலான இஸ்மு தான் இது. அடுத்து ஃபஸ்ட்டு இது ஒரு பிரிவு இஸ்மு ஆயிடுது நவ்வான் 2 வகைப்படும். சஹீன் 1வது சஹீ வல் முத்தல் 2வது வந்து முத்தல். இப்போ சஹி ஆயிடுது 1 இருக்கும். லம் யக்குன் ஆகவில்லையே. ஃபி ஆகிரி அதனுடைய கடைசியில் அலிஃப் ஆகவில்லையே. கபுலஹா ஃபத்தகத்துன் அதற்கு முன்னால் ஃபத்தகு. இங்கே படித்தனா தெரியல. இப்போ சஹி ஆயிடுது 1 இருக்கும். லம் யக்குன் ஆகவில்லையே. ஃபி ஆகிரி அவனுடைய கடைசியில் ஆகவில்லையே.
ஹர்ஃபுன் ஹர்ஃபு மின் ஹுரூஃபில் இல்லத்தி இல்லத்துடைய எழுத்திலிருந்து ஒரு ஹர்ஃப் ஆகவில்லையே அந்த ஒன்றா இருக்கும். அதுதான் சஹீஹ். அப்போ ஒரு இஸ்முல உதாரணமாக ஜெய்து, அம்ரு, ஜௌஃபரு, ஹாலித்து. அப்போ ஜெய்துங்கிற வார்த்தையில வந்து கடைசியில வந்து என்ன இல்ல, இல்லத்துடைய எழுத்து இல்ல. அம்ருங்கிற வார்த்தையில வந்து கடைசியில வந்து இல்லத்துடைய எழுத்து இல்ல. ஜௌஃபர்ல கடைசியில இல்லத்துடைய எழுத்து இல்ல. ஹாலிதுல இல்லத்துடைய எழுத்து இல்ல. இல்லத்துடைய எழுத்து இல்ல அப்படின்னா, இது வந்து சஹீஹான இஸ்மு அப்படின்னு பேரு. ஜெய்து சஹீஹான இஸ்மு, அம்ரு சஹீஹான இஸ்மு, ஜௌஃபர் சஹீஹான இஸ்மு, ஹாலிது சஹீஹான இஸ்மு. இப்போ ஒரு கேள்வி வரும். அம்ருல வந்து வாவு இருக்கு அப்படின்னா, இந்த வாவு வந்து உமருக்கும், அம்ருக்கும் உள்ள வித்தியாசத்த காட்டுறதுக்காண்டி உள்ள வாவு. அதனால இந்த வாவு கணக்குல வராது. அடுத்து அதனால இது இல்லத்துன்னு சொல்லிறக்கூடாது. ஓகேவா? அடுத்து முஅத்தல். முஅத்தலான இஸ்மு என்பது ஒன்றா இருக்கும். கான ஃபி ஆகிரி அதனுடைய கடைசியில ஆகிவிட்டது. அலிஃபுன் அலிஃப் ஆகிவிட்டது. கப்லஹா அதற்கு முன்னால் ஃபதகத்துன் ஃபதகத் ஆகித்து விட்டு அதன்றா இருக்கும். கடைசியில அலிஃப் இருந்து கடைசியில ஃபதக் இருக்குது. அது வந்து இல்லத்தான இஸ்மு. உதாரணமாக அஸா வல் ஃபதா. அப்ப கடைசியில அலிஃப் இருக்கு. அலிஃபுக்கு முன்னாடி ஃபதக் இருக்கு. அப்ப அதனால இல்லத்துடைய இஸ்மு. இங்கேயும் அப்படிதான். ஃபதா அலிஃப் இருக்கு. அலிஃபுக்கு முன்னாடி ஃபதக் இருக்குது. அதனால இல்லத்துடைய இஸ்மு. சரி. அஸாவும் இதே போல ஏ மாரி எழுதுனா என்ன? அஸா அப்படின்ட்டு. ஏன் அங்க அலிஃப் வைக்கிறாங்க? இல்லன்னா ஃபத்தாவ இது போல அலிஃப் மாரி எழுத வேண்டியது தானே? இதுக்கு ஏன் போடுறாங்க? நானும் இதெல்லாம் யோசிச்சதில்ல. சரி யோசிப்போம். விசம்மா சொல்லப்படும். தாலிக்கல் இஸ்மு இந்த இஸ்மு இந்த அஸா வல் ஃபத்தா இந்த இஸ்மு சொல்லப்படும். மக்சூரான இஸ்மு என்று சொல்லப்படும். அப்ப இஸ்முல் மக்சூர் என்றால் என்ன? எந்த இஸ்முல கடைசி எழுத்து அலிஃப் இருந்து அலிஃபுக்கு முன்னால் ஃபத்தஹ் இருக்கிறதோ அந்த இஸ்முல் மக்சூர் என்று சொல்லப்படும். அடுத்து அவில் யாவ் அல்லது இல்லத்துடைய இஸ்மு என்பது அல்லது அடுத்து அவில் யாவ் அல்லது யா இருக்கும். இது எங்கே போய் அத்து வைக்கிறது? அல் மூத்தல்லு மூத்தல்லான இஸ்மாயிருந்து ஒன்றா இருக்கும். கான ஆகிவிட்டது. ஆகிரி கடைசியில் ஆகிவிட்டது. அலிஃப் ஆகிவிட்டது. அப்போ இங்கே அப்படி இங்கே அத்து வச்சுங்க. மூத்தல்லான இஸ்மாயிருந்து ஒன்றா இருக்கும். கான ஆகிவிட்டது. ஆகிரி கடைசியில் ஆகிவிட்டது. யா ஆகிவிட்டது. அலிஃப் ஆகிவிட்டது. இங்கே அத்து வச்சு அல்லது யா ஆகிவிட்டது. கபுலஹா அதற்கு முன்னால் கசர் ஆகிவிட்டது. அந்த ஒன்றா இருக்கும். அப்போ இருக்கு இங்கே நசபு வர மாதிரி அர்த்தம் சொல்கிறேன். லம்மு வர மாதிரி அர்த்தம் சொல்லுங்கள். அப்போ இருக்கிறதுன்னு அர்த்தம் வரணும். அப்போ ஏன்னா இங்கே நசபு ஆகிவிட்டதுன்னா கானவுக்கு அபரா போயிடும். அது கானவுக்கு அபர் இல்லை. அது வந்து இஸ்மு. ஆகிரியோட கடைசியில் இருக்குமே அலிஃப் இருக்குமே. அப்போ ஆகிரியோட கடைசியில் இருக்குமே யா இருக்குமே. ஓகேவா? யா இருக்குமே. யா இருக்குமே. கபுலஹா அதற்கு முன்னால் இருக்குமே. அது என்ன இருக்கும்? கசர் இருக்குமே. அப்படிப்பட்ட இஸ்மா இருக்கும். இல்லத்துறை இஸ்மு என்பது உதாரணமாக காலி என்பதை போல காஜி என்பதை போல சம்மா இந்த இஸ்முகளுக்கு சும்மா தாலிக்க இந்த இஸ்முகளுக்கு சொல்லப்படும். இஸ்முல் மன்கூஸான இஸ்மு என்று சொல்லப்படும். மன்கூஸான இஸ்மு என்றால் என்ன? மன்கூஸான இஸ்மு என்பது எந்த இஸ்முல கடைசியில் யா இருந்து யாவுக்கு முன்னாடி கசர் இருக்கிறதோ அந்த இஸ்முக்கு பேர் மன்கூஸான இஸ்மு. ஓகே சரி. டயர்ட் ஆயிடுச்சு. 4 பாடம் எத்தனை தலைப்பு நடத்தியாச்சு? முன்னாடி 1 2 3 4 5 6 7 8 தலைப்பு நடத்தியாச்சு. ஓகே மீதி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.